நாங்கள் வசிக்கும் இடத்திலும் அதை சுற்றிலும் முஸ்லீம் பள்ளிகள் இல்லை. எங்கள் ஆண் பிள்ளைகளை எவ்வாறு ஜும்மாவிற்கும் லுஹர் தொழுகைக்கும் அனுப்புவது? முதல்ல அந்த வீட்டை காலி பண்ணுங்க. பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் வீடு பிடிங்க. பள்ளிவாசல் இல்லாத இடத்துல வீடு குடியிருக்கிறது இந்த மாதிரி தொழுகைகளுக்கு, பிள்ளைகளுடைய இபாதத்துக்கு, அவங்களோட தர்பியத்துக்கு ரொம்ப இடையூறாக தான் இருக்கும். அதனால இருந்தாலும் இதை காரணமாக வச்சு அவங்களை ஜும்மாக்கு அனுப்பாமல் இருக்கிறதுக்கோ அல்லது அவங்களுக்கு பள்ளிக்கு போகாமல் இருக்கிறதோ மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஜும்மாக்கு போய் தான் ஆகணும். இப்போ தூரம்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. இன்னைக்கெல்லாம் பைக் வந்துருச்சு, சைக்கிள் இருக்குது, ஈஸியாக எடுத்துட்டு பசங்க எங்கெங்கேயும் சுற்றுறாங்க. அதை எடுத்து ஜும்மாக்கு போக சொல்லுங்க, பள்ளிக்கு போக சொல்லுங்க. அதனால இதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. ரெண்டாவது, அல்லாஹ்வுடைய எந்த பகுதியாக இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சுற்றுவாரத்தில் பள்ளிவாசல் இல்லாமல் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் குடியிருப்புன்னு வந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இருக்கிறதுனால அங்கே அரசாங்கம் ஹெல்ப் பண்ணியோ அல்லது புறம்போக்கு அபகரிச்சோ யாரும் கட்டுறது இல்லை. நம்ம சமுதாயத்திலே காசு, அவங்களே சொந்த காசு இடம் வாங்கி அவங்களே காசு போட்டு பில்டிங் கட்டி அல்ஹம்துலில்லாஹ் 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இடைவெளியில் எங்க வேணாலும் பள்ளிவாசல் வந்துருது. அது பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு காஃபிரிலிருந்து ஒரு பெண்ணை அழைத்து திருமணம் செய்யாமல் நம்ம இஸ்லாமிய மதத்தில் வைத்துக் கொள்ளலாம். திருமணம் செய்யாமல், அது சரி, பெரிய ஹராம்ங்க, பெரிய பாவங்க. அதெல்லாம் அது விபச்சாரம். அது அந்த பெண்ணை பார்ப்பது, பழகுவது, வீட்டுக்கு கொண்டு வைக்கிறது, நீங்க விபச்சாரம் நடத்தினாலும் நடத்தாட்டாலும் அப்படிப்பட்ட பெண்களை பார்க்கறதும் பழகிறதும் வீட்டுக்கு கூட்டு வரதுமே அது விபச்சாரம் தான், ஹராம் தான், பரிம்பாவம் கூடாது. திருக்குறானில் ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணுக்கு மனைவி விபச்சாரியாகவோ அல்லது இணை வைப்பான இருக்கும் என்று தெளிவாக கூறப்படுது. ஆனால் நல்ல இதை அன்னைக்கு கேட்டிருந்தா நான் பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். கேட்டிருந்தோம், தப்சீரை பார்த்து ரெஃபர் பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்ல சொன்னீர்கள். தயவு செய்து தெளிவான விளக்கம் தரணும். மறந்துட்டாங்க, மன்னிச்சுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கண்டிப்பா சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு 27 வேற ஒற்றைப்படை விசேஷமான விருந்தாளிகள் நிறைய பேர் வருவாங்க. அதனால கூட்டத்தில் ஒழுங்கா பதிலும் சொல்ல முடியாது, அமலும் செய்ய முடியாது. இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பா சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் பின்வரும் 3 துஆக்களுக்கு சரியான உச்சரிப்பு மற்றும் பொருள் சொல்லவும். கரண்ட் வருது பொழுது. இப்போ இந்த ஜன்னலாம் சாத்திருங்க, யாராவது 2 ஜன்னல் சாத்திருங்க. ஏசி ஓட ஆரம்பிச்சிருச்சு. மற்ற லைட்டுகளை ஆன் பண்ணுங்க. கொஞ்சம் லைட்லாம் ஆஃப் ஆயிருந்தா லைட்டுங்களை ஆன் பண்ணுங்க. லைட்லாம் ஆன் பண்ணுங்க. ஆனால் இல்லையா ஆனாச்சா? பின்வரும் 3 துஆக்களுக்கு சரியான உச்சரிப்பு மற்றும் பொருள் சொல்லவும் கேட்டிருக்காங்க. அல்லாஹ் மஃபிர்லி அல் ஹலாலிக்க, அல்லாஹும் மஃபிர்லி அன் ஹலாலிக்க அன் ஹராமிக்க ஃபி ஃபஹ்லினா அம்மன் சிவாக்க. அதுதான் அப்படி இல்லைங்க, தப்பா எழுதிருக்கிறாங்க. அல்லாஹ் மக்ஃபினி பி ஹலாலிக்க, அல்லாஹ் மக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க. அது மாதிரி ஒக்ஃபன்னா அம்மன் சிவாக்க, யா அல்லாஹ் எங்களுக்கு ஹலாலை கொண்டு மட்டும் போதுமாக்கி கொடு, எந்த ஹராமை நாடி விடாமல். அதே மாதிரி உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் கையேந்தும் நிலையை விட்டு எங்களை பாதுகாத்துரு அப்படிங்கிறது தான் அந்த துஆவுடைய பொருள். இதை நீங்கள் தப்பாக எழுதியிருக்கிறீங்க. இது நான் எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் தெரியல. உங்கள் வீட்டு ஆண்களை யாரையும் அனுப்பி வைங்க, நான் சரியாக எழுதி கொடுத்து அனுப்புகிறேன். உங்கள் பயானில் மாமனார் மாமியாருக்கு பணிவிடை செய்வது பெண்ணுக்கு கடமை அல்ல என்று சொன்னீர்கள். என் கணவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார். இருந்தும் நான் அவரின் வீட்டிலேயே இருக்க வேண்டும். அவருடைய தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். என் கணவர் இல்லாமல் இந்த வீட்டில் இருப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை. இந்த சூழ்நிலை என்ன செய்ய வேண்டும்? இந்த சகோதரி நான் சொன்ன பாதியை மட்டும் எடுத்துட்டு பாதியை விட்டுட்டாங்க. நான் ஃபுல்லாக சொன்னது என்னன்னு சொன்னால், மாமனார் மாமியாருக்கு ஷரியத்துடைய அடிப்படையிலே ஒரு பெண் எப்படி பெற்றோருக்கு பணிவிடை செய்யணுமோ அந்த மாதிரி மாமனார் மாமியாருக்கு பணிவிடை செய்யணுங்கிறது அவசியமோ கடமையோ இல்லை. ஆனால் அதே நேரத்தில் மாமனார் மாமியாருக்கு பணிவிடை செய்தால் கணவன் சந்தோஷப்படுவார் அப்படின்டா கணவனுடைய திருப்திக்காக மாமியார் மாமனாருக்கு பணிவிடை செய்யணும் அப்படின்னு சொன்னோம். அதான் கேட்டிருக்காங்க. கணவர் விரும்புகிறாருங்கும் பொழுது, அவர் வெளிநாட்டில் இருக்காரு, தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்ய, தாய் தந்தையர் கூடவே இரு அப்படின்னு சொன்னார்னா, கணவருடைய விருப்பத்திற்காக கணவர் எங்கே சொல்றாரோ அங்கே தான் ஒரு மனைவி இருக்கணும். கணவர் எங்கே சொல்றாரோ அங்கே தான் ஒரு மனைவி இருக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் அவர் தாய் தப்பனோடு இருங்க,
இது பணிவிடை செய்யுங்க அப்படின்னு சொன்னா தாய் தப்பனோட தான், அதை மாமனார் மாமியாரோட தான் இருக்கணும். நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி மாமனார் மாமியார் விட்டு போறதுக்கு, கணவன் பேச்சு மீறி போறதுக்கு ஒரு பெண்ணுக்கு அனுமதி கிடையாது. அதனால நீங்கள் அந்த வீட்டில் இருப்பதற்கு விருப்பம் இல்லைன்னா ஏன் விருப்பம் இல்லைங்கிற காரணத்தை கணவன் சொல்லுங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஏன் விருப்பம் இல்லை, என்ன காரணங்கிறத உங்க கணவன் சொல்லுங்க. அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டாருன்னா நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்துடலாம், தப்பு இல்லை. மற்றபடி கணவனுடைய என்ன விருப்பமோ அதைத்தான் ஒரு பெண் மனைவி நிறைவேற்ற வேண்டும். நமது கடையை ஏடிஎம் மிஷினுக்கு வாடகைக்கு விடலாமா? கூடாதுங்க. ஏடிஎம் என்பது எல்லாமே பேங்க் தான் வச்சிருக்கனால அது பேங்க் சம்பந்தப்பட்டது தான். அதனால ஏடிஎம்க்கு வாடகை கொடுக்கக்கூடாது. எங்கள் பகுதியில் ஆடி மாத கோவில்களில் எந்நேரம் 20 நாட்கள் பாட்டு போட்டு சத்தமாக வைத்து விடுகிறார்கள். உங்க பகுதியில் எல்லா பகுதியிலும் உள்ளது அது. ஏன்னா அவங்களாம் இந்தியாவில் இருக்க மாதிரி, நம்மளாம் பாகிஸ்தானில் இருக்க மாதிரி சொல்றாங்க. நாம் தொழுகையில் மன ஓர்மைக்காக சூறாக்களை சிறு சத்தமாக நம்ம கேட்கும்படி ஓதிக்கொள்ளலாமா? தொழுகையில ஓதலாமே, தப்பு இல்லையே. தொழுகையில ஓதும் பொழுது அவங்களுடைய அந்த பாட்டு கச்சேரி நமக்கு டிஸ்டர்பா இருக்குதுங்கிற பட்சத்தில் நாம கொஞ்சம் மன கான்சென்ட்ரேஷனுக்காக கொஞ்சம் சத்தமாக ஓதிக்கலாமா? ஓதிக்கலாம், தப்பு இல்லை. தனியா தொழும்ப கூட ஒரு பெண்கள் தனியா ஓதலாம். ஓதுறது எந்த அளவு சத்தமா இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, அந்நிய ஆண்கள் காதல விடுற மாதிரியோ அல்லது அந்நிய ஆண்கள் வீட்டில் யாரா இருந்தா அவங்க அதுக்கு புரியுற மாதிரியே இருக்கக்கூடாது. உங்களுடைய கான்சென்ட்ரேஷனுக்காக உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சத்தம் ஓதிக்கலாம், தப்பு கிடையாது. மாற்று மத சகோதரர்களின் கடைகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இஃப்தாரில் கலந்து கொள்ளலாமா? ஹராமா ஹலாலா? இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பல தடவை. முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் நமக்கு இஃப்தார் ஏற்பாடு பண்றாருன்னா அவர் முஸ்லீமா முஸ்லீம் அல்லாதவரான்னு பார்க்கக்கூடாது. அவர் வியாபாரம் ஹராமான வியாபாரமா ஹலாலான வியாபாரமா அதுதான் பார்க்கணும். அவருடைய வருமானம் ஹலாலான வருமானமா இருக்குன்னு சொன்னா முஸ்லீம் இஃப்தார்லையும் கலந்துக்கலாம், முஸ்லீம் அல்லாத இஃப்தார்லையும் கலந்துக்கலாம். அவருடைய வருமானம் ஹராமான வருமானமா இருந்தா முஸ்லீம் இஃப்தார்லையும் கலந்து கூடாது, முஸ்லீம் அல்லாத இஃப்தார்லையும் கலந்து கூடாது. ஒரு முஸ்லீம் கொடுக்குறாரு, இஃப்தார் விருந்து தர்றாரு, ஆனா அவர் வருமானம் ஹராமான வருமானம், வட்டி கொடுறாரு, சினிமா தேட்டர் வச்சு நடத்துறாரு, இல்ல மத்த ஹராமான பிசினஸ் பண்றாரு, அது முஸ்லீமா இருந்தா கூட நமக்கு அனுமதி கிடையாது. சோ அதனால மாற்று மாத்தாரா முஸ்லீமாங்கிறது பிரச்சனை இல்லை. அவருடைய வருமானம் ஹலாலான வருமானமா ஹராமான வருமானமா அப்படிங்கிறத பிரச்சனை. மாற்று மத சகோதரர்களின் கடைகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இஃப்தாரில், மாற்று மத சகோதரர் கடையில் இஃப்தாரில் இப்போ உதாரணமா துணி கடைகளில் ஏற்பாடு பண்றாங்க. ஒரு சில துணி கடைகளில் இஃப்தார் ஏற்பாடு பண்றாங்க. அவங்க ஆடு அறுத்து கோழி அறுத்த பண்ண போறாங்க. ஏதோ கடையில் கறியை வாங்கி கொஞ்சம் கறி கஞ்சி போட்டு கொடுப்பாங்க, அல்லது கொஞ்சம் கறியே இல்லாமல் கஞ்சி போட்டு கொடுப்பாங்க, 2 பிஸ்கட் கொடுப்பாங்க, வடையை கொடுப்பாங்க, டீயை கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதனால அறுக்கிறது ஹலாலா இருக்கும், அது முக்கியம். இப்போ ஒரு நான் முஸ்லீமே கடை வச்சிருக்காருங்க, கன்ஃபார்மா ஹோட்டல் வச்சிருக்காரு, கன்ஃபார்மா தெரியுது அந்த ஹோட்டல்ல ஹலாலா தான் அறுக்குறாங்க, ஒரு முஸ்லீம் தான் போய் அறுக்கிறாரு அப்படின்னு தாராளம் நான் முஸ்லீம் சமைக்கிற ஹோட்டல்ல சாப்பிடலாம். சமைக்கிறது நான் முஸ்லீமா இருந்தா கூட அறுக்கிறது முஸ்லீமா இருந்தா போதுமானது. ஒரு முஸ்லீம் கடையில ஆனா அவர் அறுக்கிறது இல்ல, எவனோ சுகுணா சிக்கன் மாதிரி ஒரு ஃபோர்ஜரி அறுத்தது வாங்கி சமைக்கிறாரு அப்படின்னா அங்க சாப்பிடுறது ஹராம். இன்னைக்கு பெரிய வேதனை என்ன சொன்னா, நிறைய முஸ்லீம் ஹோட்டல்கள்ல சுகுணா சிக்கன் தான் ரேட்டு சீப்புங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்றாங்களா, அந்த சிக்கன் தான் வாங்கி அவங்க அறுத்ததை வாங்கி தான் ஃப்ரோசன் சிக்கன் தான் வாங்கி சமைக்கிறாங்கன்னு நிறைய கேள்விப்படுறோம். அப்படி ஏதாவது ஹோட்டல்ல ஃப்ரோசன் சிக்கன் தான் வாங்குறாங்க, அறுக்கிறாங்க கன்ஃபார்மா தெரிஞ்சா அந்த ஹோட்டல்ல சாப்பிடக்கூடாது. அது யார் அறுத்தான்னு தெரியாம சாப்பிடக்கூடாது. என்னாடி இருக்கா கேள்வி 4. கேள்வி 5. ஆண்களின் உடைகளில் சிறந்தவை எது? ஆண்கள் ஷார்ட்ஸ் அண்ட் பர்முடாஸ் அணியலாமா? அதாவது ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கண்ணியமான உடை என்பது அவங்க உடல் முழுவதும் மறைக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப டைட் ஃபிட்டிங்காக இல்லாமல் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அது பேண்ட் ஷர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கோட் சூட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜிப்பாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது சாதாரண ஷர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை டிஷர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்கறதுக்கு ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸாக இருக்கணும். ஃபார்மல் ட்ரெஸ், ஒரு கண்ணியமான ட்ரெஸ்ஸாக இருக்கணும், அவ்வளோதான். சரியத்தில் சட்டம் என்ன, ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசா உடல் அங்க அவயங்கள்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசா போடுவான், ரொம்ப மெல்லிசா. அந்த முட்டை ஓட்டுக்கும் முட்டைக்கு நடுவில் ஒரு 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 இழை மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி போடுவார் ட்ரெஸ். அவர் உடம்புலாம் அப்படி தெரியணுமா, உள்ள பாடி பில்டர் வெளியே தெரியணுமா, இதெல்லாம் பெரிய தப்பு. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இஸ்லாமிய ட்ரெஸ் எல்லாம் கண்ணியமான ட்ரெஸ் அல்ல. மெல்லிய ட்ரெஸ்ஸா இருக்கக்கூடாது, ரொம்ப டைட் ஃபிட்டிங்காகவும் இருக்கக்கூடாது, நிதானமா இருக்கணும், பார்க்கறது ஒரு அழகா இருக்கணும், ஃபார்மலா இருக்கணும், அவ்வளவுதான். இதுதான் ஆண்களுக்கு கண்ணியமான ஆடை. கரண்டிக்கு மேல இருக்கணும், கரண்டிக்கு மேல இருக்கணும், ரொம்ப கம்பல்சரி. அது கரண்டிக்கு கீழே இருக்கிறார அது எவ்வளவு பெரிய ஆடையா இருந்தாலும் சரி, அது ஹராமான ஆடை, அதை அணியக்கூடாது. கரண்டிக்கு மேல இருக்கணும், இதுதான் ஆண்களுக்கு கண்ணியமான ஆடை. பெண்களுக்கு அதே மாதிரி அவங்க வெளியே வந்தாங்கன்னா முழுச்சியும் மறைச்சி வரக்கூடிய புர்காவுடைய ஆடை. வீட்டில் இருந்தா கணவன் மட்டும் தான் வீட்டில் இருக்கிறான்டா, அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் வேணாலும் போடலாம், அறகுறை ஆபாசம் எந்த ட்ரெஸ் வேணாலும் போடலாம், தப்பு கிடையாது கணவனுக்கு முன்னாடி. மற்றபடி வெளியே வரும்பொழுது பெண்கள் கண்ணியமான ஆடை, அவங்க அணியக்கூடிய புர்கா ஆடை. ஷார்ட்ஸ் அண்ட் பர்முடாஸ் போடலாமா அப்படின்னு சொன்னா, ஒரு வீட்டில் கணவனும் மனைவி மட்டும் தான் இருக்கிறாங்க, அந்த வீட்டில் பர்முடாஸ் போடுறது தப்பு கிடையாது. பர்முடாஸ் முட்டி மாதிரி மறைக்கிற மாதிரி பர்முடாஸ் போட்டுருக்கு தப்பு இல்லை.
வீட்டில் மற்றவங்களுக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, இல்லை மாமியார் இருக்கிறாங்க, மற்றவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அசிங்கமாக அந்த பர்முடாஸ் போட்டுலாம் வரலாம். சில பேர் வெக்கம் கட்டி பர்முடாஸ் ரோட்டுக்கே வந்துடுறான். சில பேர் பார்க்குற பள்ளிவாசல் தொழுவும் வர்றான். பள்ளிவாசல் தொழு வர்றான் பர்முடாஸ் போட்டு. பர்முடாஸ் கொஞ்சம் பெரிய பர்முடாஸ், அது பேர் 3-4 3-4. ஆம்பளைங்க கொஞ்சம் கரண்டிக்கு மேலே போட்டா இந்த முக்கா பேண்ட் போட்டிருக்க, அது மட்டும் முக்கா பேண்டான். இது 3-4 கண்ணியமா. இதுதான் ஆக்சுவலா முக்கா பேண்ட். இந்த முக்கா பேண்ட் போட்டுக்கிட்டு பள்ளிவாசலுக்கு வர்றது அவள் நல்லது இல்லை. தொழுக கூடுமா? தொழுக கூடிடும். முக்கா பேண்ட் போட்டு தொழுது முட்டுக்கு கீழே முக்கா பேண்ட் போட்டு நல்லா புரிஞ்சுங்க. டவுசர் போட்டுட்டு இல்ல, தெளிவா புரிஞ்சுங்க. என்ன சார் நீங்க அண்ணன் மதுகம் மாறிட்டீங்களா, டவுசர் ஜமாத்துல சேர்ந்துட்டீங்களா நினைச்சிடாதீங்க. டவுசரை போட்டு சொல்ல, நான் முட்டுக்கு கீழே பர்முடாஸ், கரண்டிக்கு மேலே, முட்டுக்கு கரண்டிக்கு மேலே போட்டுட்டு ஒருத்தர் தொழுதா தொழுக கூடிடுமா? தொழுக கூடிடும். ஆனா அவள் கண்ணியமான ஆட கிடையாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா குது ஸீனத்துக்கும் இன்த குல்லி மஸ்ஜித், நீங்கள் தொழுகையிலும் பள்ளிவாசலிலும் கண்ணியமான ஆடை அணியுங்கள் அப்படிங்கிறான். அதனால இன்னைக்கு நிறைய இளைஞர்களுக்கு ரம்ஜான்ல இருந்து இது பெரிய முசீபத்து. புதுசா தொழுகிறோம் போற வந்தானா பாத்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர், அருவருப்பான ட்ரெஸ், அசிங்கமான ட்ரெஸ், அது என்ன லோ ஹிப்பு, அது லோ ஹிப்பு, தொப்புளுக்கு கீழே அந்த பேண்ட் போட்டுருது. அந்த டிஷர்ட் பாத்தீங்கன்னா இவ்வளவு மேலே ஏறி பொம்பளை ஜாக்கெட் மாதிரி ஏறிட்டீங்க மேலே. இது அந்த ரெண்டுக்கு மடியில் அந்த இடைவெளி பகுதி பாருங்க, ஐயோ பார்க்க சைக்காதான். சஜிதாக்கு போகும்போது ருக்குவுக்கு போகும்போது பின்னாடி நின்று, இது ரொம்ப அசிங்கமான ஆடை. இந்த மாதிரி ஆடைலாம் ஆணுங்களை அணியிறது முதல்ல தொழுகையே கூடாது, புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு உங்களுடைய பின்பகுதிலாம் தெரியுற மாதிரி தொழுதிங்கன்னா தொழுகையே கூடாது, அப்புறம் தொழுது பிரயோஜனமும் கிடையாது. அதனால தயவுசெய்து அந்த மாதிரி ஆடைகள்லாம் அவாய்ட் பண்ணுங்க. குர்ஆன் ஓதும்போது அதற்கு முன்பாக கால் நீட்டலாமா? அமர்ந்த நிலையில் தான் குர்ஆன் ஓத வேண்டுமா? உட்கார்ந்து தான் குர்ஆன் ஓதணும் அப்படி ஒன்றும் கிடையாது. தாராளம் நடந்துக்கிட்டு ஓதலாம், நின்றுக்கிட்டு ஓதலாம். ரொம்ப டயர்டா இருக்குது முடியல படுத்துக்கிட்டு ஓதலாமா? தப்பு கிடையாது, படுத்துட்டு குர்ஆன் ஓதலாம். குர்ஆனை நோக்கி கால் நீட்டலாமா அப்படின்டா இது நம்மள்ட்ட உள்ள பெரிய கலாச்சாரம். கால் நீட்டுறதுங்கிறது, கால் நீட்டுறது ஒரு பெரிய கால் ரொம்ப அசிங்கமான பொருள் நம்மள்ட்ட. அதனால காலை ஒருத்தருக்கு முன்னாடி நீட்டிடக்கூடாது. அதே மாதிரி கால் ஒருத்தர் மேலே பற்றக்கூடாது. கிப்லாவை முன்னோக்கி கால் நீட்டக்கூடாது. இப்படி நிறைய ஒரு சாங்கியங்கள் நம்ம வச்சிருக்கிறோம். ஷரியத்தை பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் எந்த தடையும் கிடையாதுங்க, புரிஞ்சுங்க. ஆனால் நம்முடைய கலாச்சாரத்தில் நம்முடைய அமைப்பிலே அது ஒரு மரியாதை குறைவு என்று கருதப்படுவதால் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. கிப்லாவை பக்கம் கால் நீட்டுறதையோ, அல்லது பெரியாருக்கு மத்தியில் பெரிய மனுஷன் உட்காந்துருக்கான், ஒருத்தர் கால் நீட்டு உட்காந்துருக்காரு, அல்லது குர்ஆனை கால் நீட்டு ஓதிட்டு இருக்காரு, அல்லது குர்ஆன் ஓதிட்டு இருக்க ஒருத்தர் அவரை நோக்கி ஒரு கால் நீட்டு உட்காந்துருக்காரு. இதெல்லாம் இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு மரியாதை குறைவான விஷயங்களா கருதப்படுறதுனால அவாய்ட் பண்ணுறது நல்லது. மற்றபடி கால் நீட்டவே கூடாது, பெரிய ஹராம், பெரிய பாவம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை மக்களை காவத்துல முன்னாடி கால் நீட்டு உட்காந்துருக்காங்க, குர்ஆனை நீட்டு உட்காந்துருக்காங்கன்னா அங்கே அது கால் நீட்டுறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு இதே கிடையாது, மரியாதை குறைவே கிடையாது. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நான் கால் மேலே கால் போட்டு உட்காந்தா பாரியா அது கொஞ்சம் தான் காசு வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், அது ஒரு கால் மேலே காலை தூக்கி போட்டாரு, சொல்லுமா இல்லையா? சரியத்தில் கால் மேலே கால் தூக்கி போட பெரிய பாவம்லாம். அவனோட கால் வலிக்குதா, கால் மேலே கால் தூக்கி உட்காந்துக்கலாம், தப்பு கிடையாது. கால் வலிக்குது, ஒருத்தர் உட்காந்துருக்காரு, கால் வலிக்குது, கொஞ்சம் ராகத்தா இருக்கு, கால் மேலே காலை போட்டா தப்பு கிடையாது. மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அதெல்லாம் எந்த தடையும் சொல்லலை. நம்ம இன்னைக்கு கலாச்சாரத்தில் கால் மேலே கால் போட்டு உட்காந்தா அது பெரிய பாவம். என்ன அத்தா வர கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிறேன், பெரியவர் வர கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிறேன், அப்போ கால் மேலே கால் போட்டு உட்கார்றது ஒரு பெரிய மரியாதை குறைவாக கருதப்படுது. அரபு மக்கள்கிட்ட அதெல்லாம் ஒரு கலாச்சாரம் கிடையாது, ஒரு தப்பும் கிடையாது. அதனால கால் நீட்டு உட்கார்றாங்க. ஒருவர் இறந்தவுடன் அவர் பெயர் எழுது மன்சில் புக் செய்வது அவருக்கு நன்மை சேருமா? அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்றாங்க, வக்ஃப் செய்றாங்கல்ல, மன்சில் புக்கு குர்ஆனு. மன்சில் புக்குங்கிறது அது குர்ஆனுடைய ஆயத்துக்கள் தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஆயத்துக்களை இன்னென்ன இதை இப்போ சொன்னோம் இல்லையா, தபாரக்கல் சூரா ஓதுனா கபருடைய அதாவது பாதுகாப்பு கிடைக்கும். அதே மாதிரி சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் 10 ஆயத்து ஓதுனீங்கன்னா தஜ்ஜால் ஃபித்னா, இதெல்லாம் சொல்ல இந்த மாதிரி எல்லா ஹதீஸ்களையும் தொகுத்து அவங்க குர்ஆன் ஆயத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. அது பேர் தான் மன்சில். மன்சில்ங்கிறது தனி வேதமோ தனி புத்தகமோ அல்ல. குர்ஆன் ஆயத்துகள் ரசூலுல்லாஹ் என்னென்ன சொன்னாங்களோ அதை தொகுத்து வச்சதான். அது ஓதலாமா? தப்பு கிடையாது, தாராளம் ஓதலாம். சரி, அதை மூத்தா போன ஒரு பேரில் வக்ஃப் செய்யலாமா பள்ளிவாசல்ல, ஈசால் சவாப் செய்யலாமா அப்படின்டா, பள்ளிவாசல்ல ஒரு குர்ஆன் வாங்கி வைக்கிறதோ, இந்த மாதிரி நல்ல புத்தகங்களை வாங்கி வைக்கிறதோ, அல்லது நல்ல தர்ஜுமத்துல் குர்ஆன் வாங்கி வைக்கிறதோ, நல்ல உபதேசம் உள்ள ஹதீஸ்களை வாங்கி வைக்கிறதோ தப்பு கிடையாது, ஓதுனா நன்மை கிடைக்கும். ஆனா அதுல பெருசா இன்னாருடைய மகன் இன்னாரால் இத்தனாம் தேதி இன்ன கிழமை இத்தனை மணிக்கு மௌத்தான இவருடைய பெயரால் இது வக்ஃப் செய்யப்படுகிறது, ஏன்னா அல்லாஹ்க்கு தெரியாது இல்ல என்னைக்கு மௌத்தானார்னு சொல்லி, அதனால இவர் எழுதி வைக்கிறாரு. அதனால இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. பேர் எழுதி வைக்கிறதுனாலயோ, அது இன்னும் சில ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிவாசலுக்கு ஃபேன் வாங்கி கொடுத்துருப்பான், அந்த ஃபேனை 3 பேர் சேர்ந்து வாங்கி கொடுத்துருப்பான், 3 பிளேட்லயும் 3 பேர் எழுதி வச்சிருப்பான். இவர் பேர்ல நாகூர் மீரான், அவர் பேர்ல அல்லா பிச்சை, அவர் பேர்ல ஏதோ ஒரு ராவுத்தர் போட்டு 3 பேர் எழுதி வச்சிருப்பான். ஒரு ஊருக்கு நான் போயிருந்தேன், ஒரு கிராமத்தில் பள்ளியாசுக்கிறேன், ஃபேன்ல இமாம் தலைக்கு நேரம் உள்ள ஃபேன்ல 3 பேர் எழுதி வச்சிருது.
அப்போ நான் கேட்டேன், அந்த மோதினார் கூப்பிட்டு கேட்டேன், என்னங்க இப்படி எழுதிருக்கீங்க, இது 3 பேர் சேர்ந்து வாங்கி கொடுத்துருக்காங்க, அது வாங்கி கொடுத்த பேர் தெரியுமா இல்லையா, அதனால எழுதிருக்காங்க. அப்போ நான் கேட்டேன், சரி 4 பேர் தான் என்ன பண்ணுவீங்க, மண்டை இருக்க மண்டை அதில் எழுதுவோம் சார், அந்த பிளேடு போனது போக மீதி மண்டை இருக்குது இல்லையா, அந்த மண்டையில் எழுதுவோம் அப்படின்னாங்க. அப்போ இந்த மாதிரி பேர் எழுதி வைக்கிறதுனால பேருக்காக புகழுக்காக எழுதி வைக்கிறது எந்த பிரயோஜனம் கிடையாது, ஒரு நயா பைசா பிரயோஜனம் கிடையாது, நன்மை கிடையாது. அதில் நல்லா புரிஞ்சுங்க. மற்றபடி நீங்கள் அல்லாவுடைய பள்ளியாசலுக்கு ஒரு குரான் வாங்கி வைக்கிறீங்க, அல்லா இந்த குரான் யார் யாரெல்லாம் ஓதுவாங்களோ என் தாய் தம்பி நன்மை சேர்த்து வச்சிருக்கீங்க அல்லாங்கிற பேரில் ஒரு குரான் வாங்கி வைக்கலாமா, தப்பு கிடையாது. வாங்கி வைக்கிறது ஒரு மனுஷனுக்கு தான் வாங்கி வைக்கலாமா, தப்பு கிடையாது. மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா, தப்பு கிடையாது, நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் பேர் எழுதிட்டா நன்மை எல்லாம் அடிபட்டு போயிடும். When I used to open fast during Ramadan, only this Tabligh Jamaat sit separate groups with same masjid, kanji and several special items. I have seen this. Whenever some Jamaat comes during Ramadan, is it justified? இது என்ன பிரச்சனைடா, அவங்க தனியாக several special items வச்சிருக்காங்களாம், அதான் ப்ராப்ளம். நாங்களாம் வெறும் கஞ்சி தண்ணி வச்சுட்டு பேருந்து வச்சு உட்காந்துருக்கோம், நாங்கள் பார்த்தா கலர் கலராக இருக்குது நிறைய, இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க, தனியாக உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்றது. இது நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்படி ஒரு தப்லீக் ஜமாத்தில் போகிறவங்க தனியாக உட்கார்றதுக்கு காரணம் என்ன, அது முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா நானும் ரம்ஜான் மாதத்தில் தப்லீகில் போயிருக்கிறேன். எல்லாம் ஒரு பக்கம் தொழுவாங்க, தப்லீக் ஜமாத் தனியாக, அவங்க ஜமாத் தனியாக உட்காந்து தொழுவாங்க, நோம்பு திறப்பாங்க. இது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள்லாம் நோம்பு திறந்துட்டு வீட்டில் போய் சாப்பிடுவீங்க, அவங்க இங்கே தான் சமைச்சு இங்கே தான் சாப்பிடணும். அப்போ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், சரி நம்ம 2 வடை எக்ஸ்ட்ரா சுட்டு வச்சுப்போமே அப்படின்னு சுட்டு வைப்பாங்க. உங்களோட சேர்ந்து உட்காந்தா அந்த பள்ளியாத்தில் 500 பேருக்கு வடை கொடுக்கணும், அவங்களால வடை கொடுக்க முடியுமா? அதனால் அவங்க வடையை மட்டும் அவங்க மட்டும் வாங்கி வச்சு, அவங்க 10 பேருக்குள்ள காசு போட்டு அவங்க மட்டும் வாங்கி வச்சோம். ஒன்று முதல் காரணம். ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான காரணம் என்ன சொன்னால், ரெண்டாவது கஞ்சியும் அவங்க தனியாகவே போடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு பெரும் 100க்கு ஒரு 50% மேலே 50% மேலே பள்ளிவாசல்களில் வந்து ஹராம் ஹலால் பார்க்கறதே கிடையாது. பள்ளி நிர்வாகிகள் யார் பணத்தை கொடுத்தாலும் சரி வாங்கி கஞ்சியை போட்டுரு, அவன் என்ன வியாபாரம் பண்ணுறான் அதை பற்றி தான் கவலை இல்லை. இதை விட நம்ம சிட்டியை விட கிராமங்களில் ரொம்ப மோசம். கிராமங்களில் சினிமா கடை வச்சு நடத்துவார் முத்தவள்ளியே, அவர் சொல்ல முதல் கஞ்சியை ஏன் கஞ்சி போடுங்க, அதை மீறி அந்த ஊரில் யாரும் வாழ்ந்துட முடியாது. அவர் ஊர் பெரிய ரவுடியா இருப்பாரு, சினிமா தேட்டர் வச்சு நடத்துவார், வட்டி வியாபாரம் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். அவர் தான் ஊருக்கு முத்தவள்ளியா இருப்பாரு. அவர் கஞ்சி தான் 5 நாளைக்கு போட்டு ஆகணும். அதை மீறி உலகத்தை ஊரில் யாரும் வாழ்ந்துட முடியாது. அப்போ அந்த மாதிரி ஹராமான கஞ்சி நம்ம ஏன் குடிப்பானே, நம்ம தனியாக கஞ்சி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு உட்காந்து அவங்க தனியாக நோம்பு திறந்துருக்கலாம். ஸோ எனவே இதுதான் காரணமாக இருக்குமே தவிர இது ஒரு பெரிய பாவம், பெரிய ஹராம். அவங்க தனியாக உட்காந்துருக்காங்க, செவரல் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா அவங்க பாவம், வேற வழி இல்லை, அதை சமைச்சு தான் சாப்பிடணும், அதனால செவரல் ஐட்டம்ஸ் தான் வச்சிருக்காங்க. நீங்கள் வெளியில் கடையில் போய் வித்தியாசம் சாப்பிட்டுங்க, போயிட்டு வாங்க. இது யாரும் ஒரு ஆம்பளை எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன், ஏன்னா பொம்பளை போய் பள்ளியாசம் நோம்பு திறக்க மாட்டாங்க. I have seen in mosque people praying in ground floor when first floor is not full. When Imam Jamaat happens in first floor, is it acceptable? சில பேர் படிக்கட்டு ஏறுறதுக்கு சாக்கலப்பட்டு கீழே தொழுதுருவாங்க. இப்போ நம்ம மக்கா பள்ளி இதுதான் மெயின் பள்ளி, இங்கே பள்ளி ஃபுல்லாகாத நிலையில் கீழே ஒருத்தர் தொழுக கூடுமா அப்படின்னு சொன்னால் தொழுக கூடிடும், ஆனால் ஜமாத்து நன்மை கிடைக்காது. ஜமாத்து நன்மை கிடைக்காது, தொழுக கூடிடும். ஜமாத்து அவருக்கு தொழுக நிறைவேறிடும், 27 மடங்கு ஜமாத்து நன்மை பெறும், அந்த நன்மை கிடைக்காது. அதனால நீ ஒன்றும் இல்லை, இங்கேயே முதல் 2 சப் ஃபுல்லாக இருக்குது, ஒருத்தர் எதுக்கு முன்னாடி போயிட்டு இருப்பானே, நம்ம பின்னாடி போவோம், அப்படி ஜாலி ஏசி அங்கே நிறைய வருது, முன்னாடி ஏசி வர மாட்டேன் முன்னாடி பின்னாடி நின்றுட்டாரு. அவர் வெளியில் நின்றாலே, உள்பள்ளியில் இடம் இருக்கும்போது வெளிப்பள்ளி நின்று தொழுகிறாரு, ஜமாத்து நன்மை கிடைக்காது. ஜமாத்தோட சேர்ந்துனா ஜமாத்து நன்மை கிடைக்கும், தொழுக கூடுமா தொழுக கூடிடும். மூசா நபி காலத்தில் காளை மாட்டை வணங்கிய ஒருவனை ஹசரத் ஜிப்ரீல் மலக்கு வளர்த்தார்களா? என்ன கேட்குறாங்க? இது ஆம்பளை கேள்வி தான். இது மூசா நபி காலத்தில் காளை மாட்டை வணங்கிய ஒருவனை ஹசரத் ஜிப்ரீல் மலக்கு வளர்த்தார்களா? வளர்க்கலாம் இல்லைங்க. தஹஜ்ஜுத் கியாமுல் லைல் தொழுகைக்கான வேறுபாடு என்ன? எந்த வித்தியாசமும் கிடையாது. கியாமுல் லைல்ங்கிறது காமன் வேர்டு, கியாமுல் லைல்ங்கிறது ஒரு பொதுவான வார்த்தை, தஹஜ்ஜுங்கிறது ஒரு ஸ்பெஷலான வார்த்தை, அவ்வளோதான். கியாமுல் லைல்னா இரவுல நின்று வணங்குவது. இஷாவும் கியாமுல் லைல் தாங்க. இஷா தொழுகிறோம்ல, உட்கார்ந்து தொழுகிறோம், இஷா நின்று தானே தொழுகிறோம், அதுவும் இரவு தொழுகை தானே, இரவு தானே தொழுகிறோம். அதனால இஷா கூட கியாமுல் லைல் தான், தராவியும் கியாமுல் லைல் தான், தஹஜ்ஜுதும் கியாமுல் லைல் தான். நீங்க அதுக்கு மேல வீட்டில் போய் தனியாக ஒரு 20 ரக்காத் தொழுகிறீங்க, அதுவும் கியாமுல் லைல் தான். கியாமுல் லைல் என்பது இரவிலே நின்று வணங்குவது அப்படின்னு காமன் வேர்டு, அவ்வளவுதான். ஒவ்வொரு தொலையும் தனித்தனி பேர். குளிப்பு கடமையான நிலையில் குர்ஆன் ஓதுவதை கேட்கலாமா? கேட்கலாம், தப்பு இல்லை. குர்ஆனை தொடுறதே ஓதுதான் அவாய்ட் பண்ணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதிரியான உடை அணிந்தார்கள்? சில ஜுப்பா அணிவது சுன்னத் என்கிறார்கள், சில ஜுப்பா நீளமான ஆடை விளக்கம். நீளமான ஆடை என்ன, சிலர் ஜுப்பா அணிவது சுன்னத் என்கிறார்கள், சிலர் அப்பா அணிவது சுன்னத் என்கிறார்கள். அப்பா இல்ல, அது அபாயா, பெரிய ட்ரெஸ் போடுறது அது சுன்னத்துக்கிறாங்க. ரெண்டுமே சுன்னத்துல, புரிஞ்சுங்க. ஜுப்பா போடுறது சுன்னத்து கிடையாது, அபாயா பெருசா போறமே அதுவும் சுன்னத்து கிடையாது.
ஒரு கண்ணியமான ஆடை, அவ்வளவுதான். ஜுப்பா என்பதும் அபாயா போடுறதும் கண்ணியமான ஆடை, அவ்வளவுதானே தவிர மற்றபடி அதான் சுன்னத்து, அதான் ரசூலா போட்டாங்க அப்படி எந்த ஆதாரமும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோல்ல இருந்து அதாவது கரண்டைக்காலுக்கு மேலே ஒரே அடையாக போர்த்தி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இங்க முள்ளை வச்சு தச்சிருக்காங்க, பட்டனுக்கு பதிலா முள்ளை வச்சு தச்சிருக்காங்க, இந்த கைகள் பக்கத்துல 2 இடத்துல தச்சிருக்காங்க அப்படின்னு ஹதீஸ்கள் வருது, வாஸ்தவம் தான். ஆனா ரசூலா இப்ப போடுற மாதிரி தான் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா ஸ்டிச்சிங் வச்சு அப்படியே வச்சு போட்டாங்க, இந்த மாதிரி போடுறதா சுன்னத்து அப்படி எதுவும் கிடையாது. கண்ணியமான ஆடை, அபாயா அணிவதும் அல்லது ஜுப்பா போடுறதும் கண்ணியமான ஆடை, அவ்வளவுதான். தொழுகையில் இமாமிற்கும் முக்ரீமிற்கும் இடையிலே எவ்வளவு இடைவெளி இருக்க வேண்டும்? எனது ஆபீஸில் இடப்பற்றாக்குறையின் காரணமாக இவ்வாறு நிற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. சில சமயங்களில் தொழுகையில் இமாமும் முக்கியம் ஒரே கோட்டில் வந்து விடுகிறார்கள். இது எப்படின்னு சொல்ல தெரியல எனக்கு. அதாவது இவர் எப்படி கேட்கறான்னு தெரியல, ஆபீஸ்ல எப்படி நிற்கிறான்னு சொல்லி. இமாமுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய மாமுமுக்கும், பின்னால் பின்பற்றக்கூடிய மாமுக்கும் எவ்வளவு கேப் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, குறைஞ்சபட்சம் இவர் நடந்து போற மாதிரி தூரம் இருக்கணும், அது கண்டினியூட்டி இருக்கணும். இமாமுக்கு அவர் கண்டினியூட்டி இருக்கணும். உதாரணம், இமாமுங்க நிற்கிறாரு, இவர் 2 பில்டிங் தள்ளி நிற்கிறாரு, அல்லது பக்கத்து ரூம்ல நிற்கிறாரு, பக்கத்து ரூமா கூட இருக்கலாம், அது ஓப்பனா இருந்தா பிரச்சனை இல்லை, ஓப்பன் வாசல் இருக்கணும், தப்பு இல்லை. அதனால இமாமுக்கும் மாமுமுக்கும் இவ்வளவுதான் டிஃபரெண்ட் அவசியம் கிடையாது. ஒரு சஃப் தான் கேப், கண்டினியூட்டி இருந்துச்சுன்னா அந்த கண்டினியூட்டி அப்படியே நிற்கலாம், தப்பு கிடையாது. ஒரு சின்ன இடம் வளைஞ்சு இருக்குது, அதுல இருந்து சஃப்பா கண்டினியூட்டி இருந்தா எவ்வளவு டிஃபரெண்ட் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. கண்டினியூட்டி இருக்கணும், தொடர்பு இருக்கணும், இமாமுக்கும் இருக்கும். இமாமுக்கு பக்கத்துல நிக்கிறாங்களே அப்படி தொழலாமா அப்படின்டா, இடப்பற்றாக்குறை காரணமாகவோ அல்லது 2 பேர் 3 பேர் தொழுகிறாங்க, 2 பேர் மட்டும் தொழுகிறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தஹஜ்ஜுத் தொழுதுட்டாங்க. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வோட இருந்துச்சு, அவனும் போய் தொழுது நின்றுட்டாங்க. நிக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, அப்துல்லா இப்னு அப்பாஸ்க்கு தெரியாம, சின்ன பையன் தெரியாம இந்த பக்கம் போய் நின்ட்டாங்க, இடது பக்கம் போய் நின்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டிட்டாங்க, தக்பீர் எடுத்து தொழுவ ஆரம்பிச்சாங்க, இவங்க பின்னாடி பக்கத்துல போய் நின்றுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையெல்லாம் என்ன பண்ணாங்க, அப்பாஸை காதை பிடிச்சி இந்த வலது கையில பிடிச்சி இப்படி இழுத்து இந்த பக்கம் நில்லு அப்படின்னாங்க. ஸோ 2 பேர், ஒரு இமாமும் ஒரே ஒரு முக்ததி நிற்கிறாருண்டா, பின்னாடி நிற்கக்கூடிய அந்த முக்ததி அல்லது மாமும் பின்னாடி நிற்கிறவரு இமாமுக்கு வலது பக்கத்தில் நிற்கணும். ஆனா கொஞ்சம் இமாமும் பின்னாடி நிற்கணும், இமாமுக்கு சரிசமமா நிற்க கூடாது. அது பெண்கள் தான் இமாமும் மாமும் எல்லாம் சரிசமமா நிற்கணும், ஆண்கள் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னாடி நிற்கணும். இப்ப ஒருத்தர் மட்டும் தொழுகை ஆரம்பிச்சாரு, ஒருத்தர் மட்டும் ஆரம்பிச்சனால பகிர்ந்தாரு, தொழுகை ஆரம்பிச்சது பார்த்தா 2 பேரும் சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப இமாம் அப்படியே நிக்கணுமா அப்படின்னா, ஒன்னு இந்த முக்ததி இருக்காருல்ல, இவர் ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடணும், ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடணும், அல்லது இமாம் என்ன பண்ணணும், ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிடணும். தொழுகை இருக்கும் பொழுது நடந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டா அவங்க 2 பேரும் அடுத்து வரவங்க சஃபை சரி பண்ணி கரெக்ட் பண்ணிக்கணும். பெண்கள் கர்ப்ப காலத்தில் நோன்பு வைக்கும் பொழுது அவர்களுக்கு 60வது நோன்பு கிடைக்கும் என்று சொல்றாங்க, இதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் உள்ளதா? பெண்கள் கர்ப்பமா இருக்கும்போது நோன்பு வச்சா அவங்களுக்கு டபுள் மடங்கு நன்மை உண்டு அப்படின்றது 60 நோன்பு கரெக்டா கிடைக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதாவது ஏன்னா மற்றவங்க தாங்குற சிரமத்தை விட கர்ப்பிணி பெண்கள் அதிகமான சிரமத்தை தாங்குறாங்க, வயிற்றுல குழந்தைக்கும் பகல் நேரத்தில் உணவு கிடைக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சிரமங்களை தாங்கி நோன்பு வைக்கிறதுனால 2 மடங்கு நன்மை உண்டு, அது ஹதீஸ்ல இருக்குது. வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன் இஸ் எசென்ஷியல் டு அப்பாயிண்ட் அஸ் எ மக்கா மஸ்ஜித் வாலண்டியர்ஸ்? I want to join as மக்கா மஸ்ஜித் வாலண்டியர். மக்கா மஸ்ஜித் வாலண்டியர் ஆனா என்ன குவாலிஃபிகேஷன்? 2 கொம்பு முளைச்சிருக்கணும் அவருக்கு, இந்த பக்கம் அந்த பக்கம், அப்புறம் 4 கை இருக்கணும், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க சமுதாய பணிகளை பங்கெடுக்கணும்னு ஆசை மட்டும் இருந்தா போதும், இன்ஷா அல்லாஹ் வாங்க, தாராளமாக உங்களை சேர்த்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். குழந்தை பிறந்த எத்தனாவது நாளில் அக்கீகா கொடுக்க வேண்டும்? 7வது நாள் கொடுக்குறது சிறந்ததுங்க, சுன்னத்து. 7வது நாள் கொடுக்குறது சுன்னத்து. 7வது நாள் தாண்டிடுச்சு, 10வது நாளோ 15வது நாளோ 20வது நாளோ 1 மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு கொடுக்கலாமா? கொடுக்கலாம், தப்பு இல்லை. எது வரை கொடுக்கலாம்? குழந்தையினுடைய குழந்தை பருவம் வரை கொடுக்கலாம், குழந்தையா இருக்கிறவரையும் கொடுக்கலாம். அது குழந்தை பெரிய ஆளாகி 10 வயசு ஆகி போச்சு, இப்போ அக்கியா கொடுக்கணுமா? அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், ஹஸ்ரத் அக்கியாக்குறீங்களே, எங்க அத்தா எனக்கு கொடுத்தாரான்னு தெரியல, நான் கொடுக்கலாமா இப்போ எனக்கு அப்படின்ட்டாரு. எங்க அத்தா எனக்கு கொடுத்தாரான்னு தெரியல, நான் கொடுக்கலாமா அப்படின்ட்டாரு. நான் சொன்ன நல்ல வேலை கேட்டீங்க, நீங்களா கொடுத்துறாம அப்படி கொடுத்தா சதக்காவா தான் வரும், அது அக்கிகா ஆகாது. அக்கியா என்பது குழந்தை பருவத்திலே கொடுக்கணும் அப்படின்னேன். போத்தீஸ், சென்னை சில்க்ஸ் போன்ற இடங்களில் நோன்பு திறக்க ஏற்பாடு செய்கிறார்கள், அங்கெல்லாம் நோன்பு திறப்பு இஸ்லாத்துக்கு ஏற்புடையதா? சொல்றேன், முதல்ல புரிஞ்சுக்கங்க. இஃப்தார் என்பது ஒரு புனிதமான நேரம், அது ஒரு புனிதமான இபாதத். அந்த இபாதத் நேரத்தில் நீங்க பூரா அங்கதான் அந்த நேரத்தில் தான் போடுமா கடைக்கு? அப்பதான் பர்ச்சேஸுக்கு போடுமா? அதான் பர்ச்சேஸ் நேரமா? அப்புறம் அங்க போய் உட்காந்து போத்தீஸ் நோம்பு திறக்கலாமா? சென்னை சீல் நோம்பு திறக்கலாமா? அப்புறம் இனி 10 தான் கொடுக்கணும், போலீஸ் திறக்கலாம், சென்னை சீல் தரக்கூடாது, ஜெய்சத்திரம் திறக்கலாம், சரணாசத்தை தரக்கூடாது அப்படின்னா இனி 10 தான் கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம். அதனால தயவு செஞ்சு பெண்கள் ரமதான் மாசத்துல இன்னைக்கு பர்ச்சேஸ்ங்கிற பேர்ல, குறிப்பா ஆண்கள் கூட அவ்வளவு இல்லைங்க, பெண்கள் தாங்க பர்ச்சேஸ்ங்கிற பேர்ல அல்லாஹு அக்பர் எந்தெந்த கடை எங்கெங்க இருக்குதோ அத்தனை கடை ஏறி இறங்குறது, ஒரு கடை விடாம. இது என்ன? அது
ஒரு உடம்புக்கு ஒரு நல்ல ட்ரெஸ், ஒரு அழகான ட்ரெஸ் எடுங்க, தப்பு இல்லை. இப்படி கடைக்கடையா ஏறி இருக்கிறதா? இஃப்தாருக்கு டைம் ஃபாலோ ஆகுற அளவுக்கா? அதனால இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பெண்களுக்கு மார்க்கப்பட்டுள்ள குடும்பத்துக்கு இதெல்லாம் அழகல்ல. அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. முதல்ல இஃப்தார் ஒரு புனிதமான நேரம், இபாதத்து நேரம். அதை நம்முடைய வீட்டிலேயோ இல்லை பள்ளிவாசல இபாதத்தோ கழித்து ட்ரை பண்ணணும். கருத்து சுதந்திரம் இஸ்லாத்தில் உண்டா? இன்று இஸ்லாத்தை இழிவுபடுத்துபவர்கள் கருத்து சுதந்திரம் என்ற கேடயத்தை உபயோகிக்கிறார்கள். நாம் அவர்களை இஸ்லாம் இயக்கங்கள் செய்வது போன்று தடுத்து நிறுத்த வேண்டுமா அல்லது கருத்தை கருத்தால் வெல்ல வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது நல்லா புரிஞ்சுங்க. கருத்து சுதந்திரம் இஸ்லாத்தில் உண்டு. கருத்து சுதந்திரம் உண்டு. யாருக்குன்னு சொன்னா, ஒருத்தன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான், அல்ல இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிறான், அவன் கருத்து சுதந்திரம் 1000 பேசலாம். இஸ்லாத்தை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணலாம், நம்ம அவனுக்கு பதில் சொல்லலாம், அவன் நம்மளோட விவாதம் பண்ணலாம், நம்ம அவனுக்கு விளக்கம் சொல்லலாம், இதெல்லாம் நடக்கலாம். இஸ்லாத்திலே உட்கார்ந்துக்கிட்டு நான் முஸ்லீம் தான், ஆனா கருத்து சுதந்திரம் பேர்ல அல்லாஹ் பத்தியும் ரசூலை பத்தியும் ரசூலோட மனைவிமார்களை பத்தியும் அல்லாஹ்வோட சட்டத்தை பத்தியும் ஷரிய சட்டத்தை பத்தியும் இழிச்சு பழிச்சு பேசுறவனுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வு உயரத்தை குறைக்கிறது தான். புரியலையா? அவனோட செருப்பை கட்ட சொல்லுங்க. செருப்பை கட்ட உயரம் குறைஞ்சிடும்ல. ஹை ஹீல் செருப்பு போட்டிருப்பாங்க, செருப்பை கட்ட உயரம் குறைஞ்சிடும் இல்லையா? அதான் சொன்னேன், நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இஸ் இட் பெர்மிசிபிள் டு டு இஃப்தார் ஆஃபர்ட் பை போத்தி? என்ன இது? போத்தீஸ் ஆர் சென்னை சில்க்ஸ் ஒயிட் டூயிங் ஷாப்பிங், அதே தான் வருது மறுபடியும். while praying jamaat or as individual, can we read the Quranic ayat by having a Quran in our hand as a book or paper or mobile device form and read the follow the ayat? இன்னைக்கு அரபு நாட்டில் சில பேர் பண்றாங்க அந்த மாதிரி. நம்மளுங்க அதை பார்த்துட்டு டிவியில் காபத்துல்லாவுடைய தராவியை பார்க்குறாங்களா, அங்கே கேமராவில் எல்லாத்தையும் காட்டும் போது இவர் இப்படி பார்த்துட்டே இருப்பாரு, பார்த்துட்டு ஓதிட்டு இருப்பாரு. இதை பார்த்து நம்மளும் ஓதலாமா? நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்குமே, ஃபோனை வச்சுக்கிட்டு இல்லை செல்ஃபோனில் குரானை பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டே ஓதிட்டு இருக்கலாமா அப்படின்னாங்க. மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அது மக்களை செய்கிறாங்களே, விவரம் தெரியாமல் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க யாரும் மக்கள் அங்கீகாரம் கொடுக்கல, அவங்க தெரியாமல் சில விவரம் தெரியாமல் சில பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மற்றபடி மார்க்கத்தில் அப்படி அனுமதி இல்லை. எங்கள் ஊரில் வித்திரு தொழுகை ஷாஃபிக் ஒரு ஜமாத், அனஃபிக் ஒரு, என்ன மறுபடியுமா அனஃபிக் ஒரு ஜமாத் என்று 2 ஜமாத்தாக நடைபெறுகிறது. இது சரியா? தப்பு என்றால் எப்படி இந்த மக்களை திருத்துவது? இது ஒரு காலத்தில் இருந்துச்சு. நம்ம மக்காப்பள்ளி அப்படி தான் இருந்துச்சு. மக்காப்பள்ளி ரொம்ப காலம் வரவங்களுக்கு தெரியும். எல்லாம் தமிழ்நாடு பூரா பெரும்பாலும் அப்படி தான் இருந்துச்சு. 20 ரக்காத்து எல்லாம் ஒன்றா தொழுவாங்க. அப்புறம் அந்த 3 ரக்காத்து மட்டும் ஷாஃபி தனியா அனஃபி தனியா போயிடுவாங்க. அதுவும் அவங்களுக்கு ஷாஃபி அனஃபி சொல்ல தெரியாது. அன்னைக்கு கூட நண்பர் சொல்லியிருந்தாரு, அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தராய் தோதுட்டாராம். தோதுட்டு அவரை கூப்பிட்டாரு, வெளியே நம்மள வெளியே போய் தொழலாம் அப்படின்ட்டு. எதுக்கு அவர் தெரியல, ஏன் வெளியே போய் தொழணுன்றாராம். நீ வாப்பான்னு சொல்லுவியா அத்தான்னு சொல்லுவியா? ஏன்னா வாப்பான்னு சொல்றவங்க ஷாஃபி, அத்தான் சொல்ற அனஃபி. அவர் ஷாஃபி அனஃபியே தெரியல. நீ வாப்பா கூட்டமா அத்தா கூட்டமா? அவரு என்ன சொல்ற, அப்பாயத்தரம் சொன்னாங்க, டேடில சொல்லுவேன் அப்படின்றாராம். அப்பாயத்தரம் சொன்னாராம், நான் டேடில சொல்லுவேன், நான் இங்க தொழுவுறதா அங்க தொழுவுறதா அப்படி நடுவில் நின்றுட்டு இருப்பாங்க. அதனால இந்த மாதிரி பைத்தியகாரத்தனத்துல இஸ்லாத்தில் இடம் இல்லைங்க. இது ஒரு காலத்துல இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் மதரசாக்கள்ல ஃபத்வா கொடுத்து உலமாக்கள் பிரச்சாரம் பண்ணி பயான் பண்ணி அதெல்லாம் இப்ப மாறி போச்சு. ஏதோ ஒரு ஊர்ல மட்டும் நாங்க இன்னும் விடா புடி அதை பிடிச்சிட்டு இருக்காங்க பொறுத்தது. இது தப்பு, சொல்லி திருத்துங்க. அதை மதரசாக்களுடைய ஃபத்வாக்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த பள்ளியும் அப்படி கிடையாது. ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்துச்சு, எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. நீங்களும் மாத்துங்க, தவற திருத்துங்க அப்படின்னு சொல்லி திருத்துங்க. பல்லாரத்தில் இருந்தா ஸ்பெஷல் பள்ளியா இருக்கும், அது போய் சொல்லுங்க அவங்கள்ட்ட, போய் சொல்லி இது மாதிரி தப்புன்னு சொல்லுங்க அவங்கள்ட்ட. In Chennai, most of the delivery doctors are female, but almost all the hospitals have other male doctors with them, like anesthesiologist, and surgeon. When ladies goes under operation, is it permissible for them to get an anesthesia and surgery done by the males? அதாவது அந்த அனஸ்தீசியா கொடுக்குற டாக்டர்ஸ் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க, கொடுத்துட்டு வந்துருவாங்க. அவங்க அங்கேயே உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் அனஸ்தீசியா கொடுக்குற மேல் டாக்டர் கூட பெரும்பாலும் வந்து அங்கே இருக்க மாட்டாங்க. அவங்க அனஸ்தீசியா கொடுப்பாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க, ஓகே அவங்க நார்மலாக இருக்காங்கன்னா அவங்க பெரும்பாலும் வெளியே வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்ச அப்படி யாரும் இருக்க மாதிரி தெரியல. அப்படி இருந்தால் நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். அப்படி இருந்தாங்கன்னா கணவன்மார் போய் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். இல்லை அங்கே ஆண்கள் இருக்கக்கூடாது, நான் எங்கள் பெண்களுடைய இது நடக்கும்போது டெலிவரி நடக்கும்போது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ஜெக்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு உரிமை உண்டு. கேன் வி ரெண்ட் a room from our house to a kafir while we stay in the same house? They worship idols, thus this reduce the barakat. கண்டிப்பா நீங்கள் ஒரு வீட்டில் வந்து வீட்டை வாடகைக்கு விடுறீங்க, வாடகைக்கு விடும்போது அங்கே காஃபிர்கள் இருக்கிறாங்க. காஃபிர்களுக்கு அவங்க சிலையை வச்சிருப்பான், பூஜை பண்ணுவான், புனஸ்காரம் பண்ணுவான், எல்லா சாஸ்திரம் சம்பிரதாயம் பண்ணுவான். அதனால அந்த வீட்டுக்கு வரக்கூடிய நிச்சயமா மலக்குமார்கள் பரக்கத்துடைய மலக்கள் வரமாட்டாங்க. அந்த வீட்டுக்கு நிச்சயமா பரக்கத்து இருக்காது. அதனால காஃபிர்களுக்கு வாடகை கொடுக்கறத பற்றி யோசிக்கணும். வழிபாடு நடத்தலாம், இல்லைங்க நான் வழிபாடு நடத்த மாட்டாங்க, சும்மா ஒரு போட்டோ வச்சுமா அப்படி சும்மா அவங்களோட பெரிய ஈடுபாடு இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை நாங்கள் முறையாக பூஜை ரூம்னு ஒன்று வச்சு அதுக்குன்னு ஒரு ஏற்பாடெல்லாம் வச்சு
அங்கே சாங்கியம் சம்பிரதாயம் எல்லா பலாயம் பண்ணுவோம், நாங்கள் ரொம்ப ஆஸ்தானமான குடும்பம் சொன்னால் அந்த மாதிரி குடும்பங்களுக்கு நீங்கள் வீட்டை கொடுக்காம இருக்க தான் பெஸ்ட்டு. ஏன் எப்போ வந்து முஸ்லீம்களுக்கு வீடு தர மாட்டேன்னு அவங்க சொல்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு வீடு தர மாட்டேன் நம்ம தாராளமாக சொல்லலாம், தப்பு கிடையாது. வீடு தர மாட்டேன் தாராளமாக சொல்லலாம். ரெண்டாவது அவங்கள்ட்ட ஓப்பனாக சொல்லலாம், நீங்கள் சிலை வணங்குறீங்க, உங்களோட சிலை வணக்கம் எங்கள் இஸ்லாத்தில் ஈடுபாடு கிடையாது, என்னுடைய வீட்டுக்குள்ள சிலை வணக்கம் நடத்த அனுமதி கிடையாது, நான் அனுமதி தரமானு சொல்லிடலாம். நீங்கள் மௌத்தான வீட்டில் சில சமயங்களில் காஃபிரா வரவர் நிறைய வாடகை தருவார், முஸ்லீமா உள்ள ரொம்ப கம்மியாக வாடகை கேட்பாரு. நம்ம இவனை விட அவனுக்கு கொடுத்தா 5000 கூட வருது அப்படிங்கிறதுக்காண்டி விட்டிங்கன்னா அந்த அவன் தர வாடகையில் பறக்கத்து இருக்காது. நான் ஒரு மூமினுக்கு தான் கொடுப்பேன், என்னுடைய வீட்டில் குஃபர் ஷிர்க் நடக்க அனுமதிக்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய இணை வைக்கக்கூடிய காரியம் ஹராமான காரணத்துக்கு என் வீட்டில் நடக்க அனுமதிக்க மாட்டேங்கிற எண்ணத்தில் நீங்கள் கம்மி வாடகை வந்தாலும் பரவாயில்ல முஸ்லீம் தான் கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா அந்த கம்மி வாடகையில் இந்த எண்ணத்தோட இந்த நியத்தோட ஒரு முஸ்லீம் கொடுத்தீங்கடா அந்த வரக்கூடிய கம்மி வாடகையில் அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். மௌத்தான வீட்டில் விருந்து கொடுப்பது ஹராம் என்று சொன்னார்கள். அப்படி போடும்போது நாம் கலந்து கொள்ளலாமா? கூடாதுங்க, கலந்து கூடாது. Can we ask Allah to give boy or girl baby? Can we ask that we prefer? கேட்கலாம், தப்பு இல்லை. யா அல்லாஹ் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடு அல்லது அல்லாஹ் எனக்கு பெண் குழந்தையை கொடு அப்படின்னு சொல்லி ப்ரிஃபர் பண்ணி கேட்கலாமா அல்லாட்ட? தாராளமாக கேட்கலாம், தப்பு இல்லை. ஒருத்தர் 4 ஆம்பளை பிள்ளை இருக்குது, ஒரு பொம்பளை பிள்ளை தான் நல்லா இருக்குமே ஆசைப்பட்டு அல்லாஹ் எனக்கு பொம்பளை பிள்ளை வேணும் அல்லாஹ் கேட்கறாரு, தப்பு கிடையாது. அல்ல ஒருத்தர் 5 பொம்பளை பிள்ளை இருக்குது, அல்லாஹ் ஒரு ஆம்பளை பிள்ளை தான் நல்லா இருக்குமே விரும்பி கேட்கறாரு, தப்பு கிடையாது. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. If I need to understand the rules of zakat and any other concept of Islam through Quran, do I need to read whole from beginning to read topic wise? For example, about Iblis, it was said Quran and various part like ஆயத்து நம்பர் போட்டிருக்காரு. என்ன சொல்ல வர்றாரு? மொத்த குரானையும் பார்க்கணுமா இல்லை என்ன ஜக்காத்தை பற்றி எழுத்து தெரிஞ்சுக்கலாம் கேட்குறாரு. என்ன சொல்ல புரியல, எனக்கு கேள்வி புரியல. Earnings from business using computer with pirated software is halal or haram? ஏற்கனவே சொல்லிருக்குது. pirated software திருடுத்தனமான சாஃப்ட்வேர் அதானே? பைரேட்டடா எப்படி ப்ரொனன்சியேஷன் தெரியல, நான் பெரிய இங்கிலீஷ் மேதலாம் இல்லைங்க, தப்பாக இருந்தால் திருத்தி கொடுங்க. ஃப்ரீயா தெரிஞ்சா திருடுத்தனமாவா? திருடுத்தனமா அது சொல்லுங்க. ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி எவ்வளோ இருக்கு, நானே எவ்வளோ டவுன்லோட் பண்ண ஃப்ரீயா, அதான் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி அவனே பெர்மிஷன் கொடுத்துருப்பான். திருடுத்தனமா பண்றது இது ஹராம் கூடாது. அவன் வந்து காசு கொடுத்தான் பண்ணணும், இது அவன் லாயல்ட்டி எடுத்து அதுக்கு உரிமை எடுத்து ரைட்ஸ் எடுத்து அவன் அதை பாதுகாத்து வச்சிருப்பான், அவன் கண்டுபிடிச்சி இவர் திருத்தனமா ஏதாவது வைரஸை உள்ள கொடுத்து ஏதாவது லூப் ஹோல் போட்டு திருடிட்டு போறது, இது ஈபிலன் கரண்ட் திருடுற மாதிரி. இது ஈபிலன் லூப் ஹோல் போட்டு கரண்ட் திருடுறாங்களே அந்த மாதிரி. இது இந்த மாதிரி பைரேட்டட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது மார்க்கத்தில் ஹராம் கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டோம், அதனுடைய அமல் செய்ய தௌஃபீக் தருவாங்க. ஆண்கள் கேள்வி வேணுமா? சரி, ஒரு 10 நிமிஷம் நடத்துவோம் இன்ஷா அல்லாஹ். ரெடியா இருக்கா? சரி, இல்லை ரெடியா இல்லையா? இந்த முதல்ல கேட்டோம்னா இல்லைன்ட்டேன், இதை நாளைக்கு கேட்கலாம் இன்ஷா. நிறையா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாருக்கும் அருள் புரி போதுமான இன்ஷா அல்லாஹ். சகோதரர் ஒற்றைப்படைய மாதிரியே இன்றைக்கும் தஹஜ்ஜுத் 2 மணிக்கு நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். விருப்பமான சகோதரர் கலந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி ரமதான் 30 நாளும் பள்ளிக்கு வந்த சகோதரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் வந்துருங்க. ஏன்னா நாளைக்கு இமாமே வந்து டவுன் பஸ் மாதிரி துண்டு போட்டு தான் இடம் பிடிக்கணும், இல்லைன்னா இமாமுக்கு இடம் கிடைக்காது நாளைக்கு. அதனால சீக்கிரம் வந்துருங்க இன்ஷா அல்லாஹ். எனவே புரிது விருந்தாளிலாம் வருவாங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸும் ஏற்படும், அதெல்லாம் சகிச்சுக்கிற மாதிரி மனநிலை வருவாங்க. 2வது சகோதரர் இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, குழந்தைகளை கூப்பிட்டு வர்றவங்க தயவுசெய்து கொஞ்சம் குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்ட இடத்துல மேலே வந்து மொட்டை மாடியில் போய் விளையாடுறாங்க, மொட்டை மாடிக்கு இருக்கிற 22,000 செலவு பண்ணி கதவு போட்டுருது, கேட்டு போட்டுருது. ஆனால் இப்போ 2ஆம் மாடியில் விளையாடுறாங்க, அங்கே குதிக்கிறாங்க அங்கே குதிக்கிறான்றாங்க. குழந்தைகளை கூட்டு வரவங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி கூட்டுவாங்க. நம்ம வந்து ஒரு பார்க்குக்கோ பீச்சுக்கோ போலப்பா பள்ளிவாசலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டுவாங்க இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹான